ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜிஸ் ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் கப் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கேக் இது. இதை எப்படி நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு எப்படி செய்யணும் அப்படின்றது புரியும். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பார்த்துட்டு வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ஆனில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வாங்க இந்த பைனாப்பிள் கப் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதை பவுடர் பண்ணால் நம்மளுக்கு 1 கப் அளவுக்கு வரும். ஒருவேளை நீங்கள் பவுடர் சுகர் வச்சுருந்தால் 1 கப் சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா நான் 2 முட்டை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு முட்டை வேணாம் அப்படின்னு நினச்சா ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற உப்பு இல்லாத வெண்ணெய் எடுத்திருக்கேன், அன்சால்டட் பட்டர். உங்களுக்கு வெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஃப்ளேவருக்கு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். ஒருவேளை உங்கள்கிட்ட எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் 2 ஏலக்காய் கூட சேர்த்துக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு 2 நிமிஷம் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு விடாமல் அடிக்கணும். விடாமல் அடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நுர பொங்க வரும். இது போல் நல்லா நுரைச்சி வரணும், நல்ல ஒரு க்ரீமியாக வரணும். அது வரைக்கும் நீங்கள் அடித்து எடுக்கணும். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் நாம் சேர்த்துக்கலாம். நம்ம முட்டை சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல ப்ளஃபினஸ் கிடைக்கும். முட்டை சேர்க்கலைனாலும் நீங்கள் தயிர் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னுமே ப்ளஃபியாக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போது ஒரு ஃபில்டர் ஒன்று வச்சுக்கலாம். இதில் நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் சர்க்கரை அளந்தீங்களோ அதே கப்பில் தான் எல்லாத்தையுமே நீங்கள் அளந்துக்கணும். இப்போ அடுத்ததான் நான் இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துருக்கேன். பால் பவுடர் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சேர்த்தா நல்லாயிருக்கும். அடுத்ததாக 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபில்டர் வச்சு நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் 2-3 தடவை கூட நீங்கள் சலித்து எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு சலித்து எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு மாவு அந்த கேக் நல்லா ப்ளஃபியாக கிடைக்கும். இப்போ ஒரு விஸ்க் ஒன்று வச்சுட்டு ஒரே சைடாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நான் அதனால் ஒரு 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச திக்கான பால் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/4 கப்பு எனக்கு கரெக்டாக இருந்தது. நீங்கள் எடுக்கிற மாவு சர்க்கரை இதை பொறுத்து நம்மளுக்கு வேறுபடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது போல் ரிப்பன் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்மளுடைய பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக இதில் நான் டியூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா எல்லாமும் கலரும் மிக்ஸ் ஆகியிருக்கு. ஸோ நல்லா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு இப்படி சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் கேக் மாவில் மிக்ஸ் பண்ணும்போது இந்த டியூட்டி ஃப்ரூட்டிலாம் அடியில் போய் இறங்காது, அப்படியே அங்கங்கே தங்கியிருக்கும். கேக் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிடும்போதும் கடிப்படும் போதும் நல்லாயிருக்கும். நம்ம பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துருக்கிறதுனால நான் இதில் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏலக்காய் சேர்க்குற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் கப் எடுத்திருக்கேன். இந்த போல் பேப்பர் கப் இருக்கும், பேப்பர் கேக் கப்புன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இது போல் நீங்கள் எடுத்துகிட்டு இதை இப்படியே நீங்கள் மாவு ஊற்றி வச்சிங்கன்னா நான் கேக் ஒரு ஷேப்பாக வராது. அதனால் நம்ம கப் கேக் மோல்டுன்னு ஒன்று விற்கும், அது இருந்தால் அதில் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இது போல் நீங்கள் டீ குடிக்கிற கப்பில் இந்த பேப்பர் கப்பை உள்ளே வச்சுருங்க. நீங்கள் அதில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. இது போல் உங்கள் வீட்டில் டீ குடிக்கிற டம்ளர் இருந்தால் அதில் லைட்டாக வெண்ணெயோ இல்லை எண்ணெயோ தடவிட்டு இந்த மைதா மாவை லைட்டாக டஸ்ட் பண்ணிவிட்டு நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இது போல் நீங்கள் கிளாஸ்லேயும் பேக் பண்ணி எடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த கேக் பேட்டரை ஒரு சின்ன கரண்டி ஒன்று எடுத்துக்கோங்க. நாம் அந்த கப் கேக்கில் ஒரு 1/4 வாசி தான் இந்த மாவை விடணும். ரொம்ப ஃபுல்லாக விட்டிங்கன்னா ரொம்ப பொங்கி வந்துடும் நம்மளுக்கு. அதனால் ஒரு 1/4 வாசி விட்டுக்கோங்க போதும். கிளாஸ்லேயும் அதே போல் ஒரு 1/2 கிளாஸ் விட்டாலே போதும். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டியூட்டி ஃப்ரூட்டி நான் வச்சுருக்கேன். அதை மேலே லைட்டாக டெக்கரேஷனுக்கு மேலே போடுறேன். பார்க்குறதுக்கு கப் கேக் நல்லாயிருக்கும்.
இதே போல் நாம் எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எப்படி நம்ம ஹீட் பண்ண போகிறோம், பேக் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கடாயில் தான் வந்து பேக் பண்ண போகிறேன். ஒரு அடிகனமான இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு ஸ்டாண்ட் ஒன்று போட்டு நான் மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன், ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டெப்பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாவு வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இதில் ஒரு அடிகனமான பிளேட் ஒன்று எடுத்துக்கோங்க. சில்வர் பிளேட் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நான் இந்த கப்பெல்லாம் வந்து இதில் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஆனால் கிளாஸ் வந்து இதில் வந்து செட் ஆகலை. ஏன்னா நான் மூடி வச்சு மூடும்போது கிளாஸ் அந்த மூடி வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகலை, லைட்டாக ஓப்பனிங்கில் இருக்குது. அதனால் நான் வந்து கிளாஸை வந்து எடுத்துடுறேன். நான் கிளாஸை வந்து தனியாக குக்கரில் பேக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். குக்கர்லேயும் நீங்கள் இதே ஸ்டெப்பு தான். குக்கரில் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட் ஒன்று வச்சுட்டு இதே போல் அரேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே வந்து சாதாரண ஸ்டீல் பிளேட்டே நீங்கள் மூடி வச்சுக்கலாம். இப்போ நான் மூடிட்டேன். இது சரியாக ஒரு 30 நிமிஷம் ஆகும். கொஞ்சம் அவங்கவுங்க எடுக்கிற பாத்திரம், இந்த மாவு, சர்க்கரை இதை பொறுத்து தான் வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன ஆகும். ஸோ 30 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணி பாருங்கள். ஒரு டூத் பிக் ஒன்று இது பண்ணிவிட்டு நான் வந்து நைஃப்பில் தான், அந்த கத்தியில் தான் வந்து குத்தி பார்க்குறேன். பார்த்திங்கன்னா தெரியும் கேக் வந்து ஒட்டாமல் இருக்குது. நம்மளுடைய கேக் வெந்துடுச்சு. நான் வந்து எடுத்துடுறேன். உங்களுக்கு முன்ன பின்ன ஆகும். ஒரு 30 நிமிஷம் இல்லை 40 நிமிஷம், அப்படி இல்லை 35 நிமிஷம் அதை போல் ஆகும். நீங்கள் முன்ன பின்ன பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஆனால் 30 நிமிஷத்துக்கு மேலே கண்டிப்பாக வந்து பேக் ஆகிடும் கண்டிப்பாக. இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்மளுடைய கப் கேக் வந்து சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நான் வந்து கிளாஸில் வந்து பேக் பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதையும் காட்டுறேன். பார்த்திங்கன்னா தெரியும். இதை வந்து நான் குக்கரில் தான் வச்சு பேக் பண்ணேன். இப்போது நம்மளுடைய பைனாப்பிள் கப் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கிளாஸில் செட் பண்ணதை பார்க்கலாம். ரொம்பவே பார்த்திங்கன்னா அப்படியே ஒட்டாமல் வந்திருக்கு. ரொம்ப சாஃப்டாக இருந்தது. ரொம்பவே சாஃப்டாக நல்லா ப்ளஃபியாக வந்திருக்கு. நம்ம வந்து இந்த மாதிரி பேப்பர் மோல்டு, பேப்பர் கப்பு இதில் தான் வைக்கணும்னு இல்லை. பார்த்திங்கன்னானே தெரியும் உங்களுக்கு. கிளாஸில் வச்சும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இந்த கிறிஸ்மஸ்க்கு இதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குட்டி குழந்தைங்க இருந்தாங்கன்னா இது போல் கப் கேக்லாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய கேக் ரெசிபிஸ் இருக்குது. ப்ளேலிஸ்ட்டு தரேன், செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே சிம்பிளான மெத்தடு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் விஜி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.